நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள். அதனால மிகப்பெரிய வெற்றி உறுதியானது அப்படின்னு நான் நிச்சயமா யார் எதிரணியில நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. விஜய் 2 இடத்துல போட்டிடுறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பலூர் 2 இடத்துல அவர் போட்டிடுறதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கான்ஃபிடென்ஸு, அவங்களுடைய கட்சியோட கான்ஃபிடென்ஸை காட்டுதே தவிர நான் அதை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. எங்களுடைய கான்ஃபிடென்ஸை பற்றி கேட்டிங்கன்னா, நாங்கள் முதலமைச்சர் உங்களுக்கே தெளிவாக தெரியும், எங்களோட தலைவர் கலைஞராக இருக்கட்டும், முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்க கூட்டணி கட்சி அப்ப பிஜேபியோட பட்டியல் வந்துருச்சா? ஏன்னா அவங்களுக்கு சில உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் காலதாமதமாகுது. நிச்சயமாக விரைவிலே அவங்களோட பட்டியல் வெளியிட்டோம். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வெளியே போயிட்டாங்க, பிரச்சாரம் பண்ண விடாம திமுக காரணம் குற்றச்சாட்டு இல்லைங்க, பசையெல்லாம் உள்ள விட்டு ரொம்ப இடையூறு பண்ணதா சொல்லுங்க. இடையில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் தேவையில்லாம உள்ள வந்துச்சு. கவர்மெண்ட் பஸ் இப்போ கவர்மெண்ட் சாலைகள்ல போறது ஒரு குற்றம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக தான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மக்களுக்கு பணி செய்யறேன்னு மக்களுடைய பேருந்துகள் அப்புறம் ஆம்புலன்ஸ் எதுவுமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வெளியிலே வர்றதில்லை. வரும்பொழுதெல்லாம் இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல அரசு ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் தான் பெர்மிஷன் கொடுக்கறதோ எதுவா இருந்தாலும் அவங்க கையில இருக்கு. அதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முன்னாடி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, இப்ப மீண்டும் எங்களை பார்த்து காப்பி பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்றாரு. அதை இல்லைங்க, மகளிர் உரிமை தொகை, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தது, அதை செயல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதுக்கு பிறகு நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால யார் காப்பி பண்ணியிருக்காங்க, யார் காப்பி பண்ணலன்னு தெரியும். நாங்க 8000 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொள்ளலாம். அதனால 8000 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் தரோம், நீங்க உங்களுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்று அறிவித்தவுடன் நாங்க 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல போடுறேன்னு சொன்னவர்கள் காப்பி அடிக்கிறாங்களா நாங்களா அப்படின்னு உங்களுக்கே தெளிவா புரியும்.